சாண்டில்யன் அவர்களின் சிறுகதை அலங்காரம். மகாராஷ்டிர மன்னனான ஷாஹு அப்படியொன்றும் பயங்கொள்ளி அல்ல என்றாலும் திடீரென்று ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலை பயமற்ற அவன் இதயத்திலும் அச்சத்தை புகுத்தியது. இடைக்கச்சையில் வயிற்றுக்கு எதிராக சொருகப்பட்டிருந்த மொகலாய பிச்சுவாவை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லாத நிலையில் அந்த பயங்கர சிறுத்தையை கொல்ல முடியாது என்று நிர்ணயம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. எப்படியும் மரணம் நிச்சயம் என்ற தீர்மானத்தில் அந்த சிறுத்தையை உற்று பார்த்தான் மகாராஷ்டிர மன்னன். சிறுத்தை யமனை போல எதிரே நின்று தீவிழி விழித்தது. முன்னங்கால்களை ஒருமுறை நீட்டி பிறகு பின்னுக்கு வாங்கி மன்னன் மீது பாய தயாராகிவிட்டது. அதற்கு மேல் தாமதிப்பதில் பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த ஷாஹு கச்சையில் இருந்த பிச்சுவாவை கையில் எடுத்து கொண்டான். அடுத்த வினாடி மனிதனும் விலங்கும் பிணைந்து விட்டார்கள் மிக நெருக்கமாக. சிறுத்தையின் பாய்ச்சலை ஏற்று பிச்சுவாவால் இருமுறை அதன் விழாவில் குத்தினான் ஷாஹு. மூன்றாம் முறை சிறுத்தை தலையை திருப்பி அவன் கையை கடித்து பிச்சுவாவை உதறி வீழ்த்தி அவனையும் கீழே தள்ளி அவன் மீது ஏறி நின்று அவன் முகத்தை கவனித்தது நாக்கை தொங்க போட்ட வண்ணம். இன்னும் ஒரே வினாடி அதன் பற்கள் அவன் கழுத்தில் பதிந்திருக்கும், நகங்கள் அவன் மார்பு சதையை கிழித்திருக்கும். ஆனால் அந்த வினாடி வரவில்லை. எந்த மனிதனும் தனது ஆயுளை நிர்ணயிக்க முடியாத காரணத்தால் சிறுத்தையின் கவனம் சரையில் என்று வேறு பக்கம் திரும்பியது. அதன் மீது சிறுத்தையை விட மிக பெரியதாக இருந்த வேறொரு விலங்கு பாய்ந்துவிட்டது. வந்த விலங்கு சத்தம் எதுவும் செய்யவில்லை. வந்தது, பாய்ந்தது, அவ்வளவுதான். விலங்குகளின் சண்டை அதிக நேரம் நீடிக்கவில்லை. சில நிமிடங்களில் முடிந்துவிடவே ஷாஹு மகாராஜா எழுந்து நின்றார். சிறுத்தை கடித்த கையிலிருந்து குருதி பிரவகித்துக் கொண்டிருந்தது. மார்பின் மீது சிறுத்தையின் நகங்கள் சில பதிந்து சின்னஞ்சிறு இரத்த துளிகள் கிளம்பிக் கொண்டிருந்தன. சிறுத்தையின் வாயிலிருந்து மன்னன் முகத்தில் சொட்டிய இரத்தம் கலந்த நீர் அவன் முகத்தை பெரிதும் விகாரப்படுத்தியிருந்தது. இந்த அலங்கோலத்தில் நின்ற மகாராஜா சிறுத்தையின் கதியை பார்த்து வியந்து நின்றார். சிறுத்தையின் உடல் மீது நின்றிருந்தது ஒரு ராட்சச நாய். அதன் பற்கள் சிறுத்தையின் ஊட்டியை குதறி கொண்டிருந்தன. 4-5 நிமிடங்களில் சிறுத்தையின் உடல் ஒரு முறை துடித்து நின்று பின்னரே அதன் மீதிருந்த அந்த நாய் இறங்கியது. இறங்கி ஷாஹுவை நோக்கியது தனது பயங்கர கண்களால். ஆனால் ஷாஹு வியப்பில் இருந்தபடியால் அந்த பயங்கரத்தை கவனிக்கவில்லை. தமது வேட்டை நாய்கள் 4-5 சேர்ந்து கூட புலியை கொன்றிருப்பதை பார்த்திருக்கிறார் மகாராஜா. ஆனால் ஒரு நாய் தன்னந்தனியாக பெரிய சிறுத்தையை கொல்ல முடியும் என்பதை அன்றுதான் கண்கூடாக கண்டார். அடுத்தபடி அந்த நாய் தன் மீது பாய்ந்தால் என்ன செய்வது என்றும் எண்ணினார். மன்னன் வேட்டையில் சிறுத்தையால் இறந்தான் என்பதில் வெட்கமில்லை. ஆனால் நாய் கடித்து மாண்டான் என்றால் உலகம் சிரிக்குமே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். அந்த சமயத்தில்தான் அந்த காட்டில் முற்றும் எதிர்பாராத தலையீடு ஒன்று வந்தது. காண்டியா, காண்டியா, வா இப்படி என்று இனிமை குரல் ஒன்று அழைத்தது. அதைத் தொடர்ந்து ஒரு அழகியும் நுழைந்தால் அந்த பயங்கர காட்டுக்குள். அவள் குரலை கேட்டதுமே நிமிர்ந்துவிட்ட ராட்சச நாய் அவளை கண்டதும் அவளிடம் தாவி ஓடிற்று. அவள் உட்கார்ந்து தனது முந்தானையால் அதன் முகத்தையும் வாயையும் துடைத்தாள். பிறகு எழுந்திருந்து, மகாராஜா, நல்ல வேலை, காண்டையா அருகிலிருந்து தப்பினீர்கள் என்று கூறிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினாள். ஷாஹு மகாராஜா அவளை உற்று நோக்கினார். ஒரு சில வினாடிகளே தெரிந்த முகச் சந்திர பிம்பம் மகாராஜாவின் மனதை திக்குமுக்காட செய்துவிட்டது. அவள் நடை அழகு அவரை நிலைகொலைய செய்தது. பெண்ணே, நில், சற்று நில் என்று கூவினார் மகாராஜா. அந்த பருவச் சிலை சட்டென்று நின்று திரும்பினாள். என்ன மகாராஜா என்று கேட்டாள். என் உயிரை நீ காப்பாற்றினாய் என்று மகாராஜா மென்று விழுங்கினார். இல்லை, காண்டையா காத்தது உங்களை என்றால் அந்த பருவச் சிலை. உன் உத்தரவால்தான் அது உதவியது எனக்கு என்றார் மகாராஜா. அதனால் என்ன மகாராஜா? உன் பெயரை நீ சொல்லவில்லை எனக்கு. என் பெயர் எதற்கு உங்களுக்கு? என்னை காப்பாற்றுபவரின் பெயரை அறிந்து கொள்ளாமல் நன்றி கடனை எப்படி ஆற்றுவது என்று கேட்டார் மகாராஜா. இதை கேட்டு அவள் நகைத்தாள். இதில் நன்றி கடன் ஏதுமில்லை மகாராஜா. நான் உங்கள் பிரஜை. மக்களை காப்பது எப்படி மன்னன் கடமையோ அப்படியே மன்னனை காப்பதும் மக்களின் கடமை என்று கூறிவிட்டு சரசரவென்று நடந்து சென்று விட்டாள். ஷாஹு வேகமாக கடந்து அவளை வழிமறித்தான். தனது கழுத்தில் இருந்த வீர கண்டியை எடுத்து அவளிடம் நீட்டி, இதை எடுத்துக்கொள் என்றான். எதற்கு மகாராஜா என்று அவள் கேட்டாள். என் உயிரை காத்ததற்கு என்றான் ஷாஹு. அந்த காட்டு மோகினி நகைத்தாள் மீண்டும். உங்கள் உயிரின் பெருமானம் இவ்வளவுதானா என்றும் கேட்டாள்.
ஷாகு அதிர்ச்சியடைந்து நின்றான். அந்த அழகியின் பொன்னிற மேனியில் நகை மருந்துக்கும் இல்லை என்பதை பார்த்தான். ஆனால் அவளுக்கு நகை அவசியமில்லை என்பதை உணர்ந்தான். அவள் விளக்கு போல இருந்தாள். மகாராஜா தன்னை அலசுவதை உணர்ந்தால் அந்த பருவச்சிலை. பிறகு வேகமாக நடந்துவிட்டாள். மகாராஜா அவளை தொடரவில்லை. அரண்மனையை அடைந்ததும் அமைச்சரை அழைத்து விஷயத்தை சொன்னார். அந்த பெண் எனக்கு வேண்டும் என்றார். அமைச்சர் மன்னன் வேட்டையாடிய காட்டுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வந்தார். அந்த பெண் வேறு ஜாதி என்றும் பெயர் வீருபாய் என்றும் மகாராஜாவை அவள் மணக்க முடியாது என்றும் சொன்னார். எந்த ஜாதியாக இருந்தாலும் மணப்பேன் என்று மகாராஜா பிடிவாதம் செய்தார். அந்த திருமணத்திற்கு பேஷ்வா எதிராக நின்றார். ஆகவே திருமணம் நடக்கவில்லை. ஆனால் மகாராஜா அடிக்கடி அரண்மனையிலிருந்து மறைந்தார். சில நாட்கள் காட்டில் கழித்தார். ஒரு நாள் வீருபாயுடனும் காண்டியாவுடனும் அரண்மனைக்கு வந்தார். வீருபாயை அந்த புறத்துக்கு அதிகாரியாக்கினார். மகாராஜா மகாராஷ்டிரத்தை ஆண்டார். மகாராஜாவை வீருபாய் ஆண்டாள். ஷாகுவின் ராணிகள் 4 பேரும் வீருபாயின் ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள். சதா அந்த புறத்தில் சுற்றும் நாயை அப்புறப்படுத்தும்படியும் சொன்னார்கள். மகாராஜா ராணிகளின் சொல்லை ஏற்றுக்கொண்டார். தன்னை காப்பாற்றியதற்காக காண்டியாவுக்கு ஒரு ஜாகிர் எழுதி வைத்தார். தமது சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆசனமும் போட்டு தர்பாரில் அதற்கும் இடமளித்தார். இனி காண்டியா ஜாகிர்தார். ஆகையால் அது அந்த புறத்துக்கு வருவதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது என்று ராணிகளிடம் கூறி நகைத்தார். வீருபாயையும் நாயையும் விட்டு மகாராஜா அகலவே இல்லை. இந்த கதை பெரும் கதையாயிற்று. மகாராஜாவை எப்படியாவது மட்டம் தட்ட எதிரிகள் ஏற்பாடு செய்தார்கள். முதலில் வீருபாய்க்கு வெகுமதிகளை அனுப்பினார்கள். அவற்றை தொடக்கூட மறுத்தாள் வீருபாய். மகாராணிகள் நகைகளை கொடுத்தார்கள். எதையும் அணிய மறுத்தாள் அவள். தனி அலங்காரம் அவளுக்கு எதற்கு? நகைதான் எதற்கு? அவள்தான் இந்த மாளிகையின் நிலவு போல இருக்கிறாளே என்று மகாராஜா அடிக்கடி கூறினார். இந்த சமயத்தில் மகாராஜாவின் தூரத்து உறவினர் மொகலாயரிடம் சேவை செய்து வந்த மகாராஷ்டிர தளபதி இந்திரோஜி கடம் பூனாவுக்கு அருகிலுள்ள தமது ஊருக்கு வந்தார். ஊருக்கு போகும் முன்பு மகாராஜாவை மொகலாய படாடோபத்தாலும் தமது வீரர்களாலும் பணிய வைக்க தீர்மானித்து சதாரா வந்தார். மகாராஜாவை நான் மற்றவர்களைப் போல பார்க்க முடியாது. வெகு தூரத்தில் மேள தாளங்களை நிறுத்திவிட்டு நடந்து வர முடியாது என்று சொல்லுங்கள் என்று தூது அனுப்பினார். மகாராஜா தனது சயன அறையில் அன்று பகல் வீருபாயை கலந்தார். இது விஷயமாக அவள் மகாராஜாவுக்கு அருகில் வந்து காதுடன் ரகசியமாக ஏதோ சொன்னாள். மகாராஜா நகைத்தார் பெரிதாக. பணிமக்கள் நிற்பதையும் கவனியாது வீருபாயை இருக்க கட்டி கன்னத்தில் ராஜமுத்திரையையும் பதித்தார். மறுநாள் இந்திரோஜி கடத்தை தர்பாரில் மகாராஜா வரவேற்றார். கொட்டு மேளத்துடன் தர்பார் வாசல் வரையில் அமர்க்களமாக வந்த இந்திரோஜி கடம் புறவியிலிருந்து குதித்து தர்பார் மண்டபத்தில் நுழைந்தார். ஒரு வினாடி பிரமித்தார். ஒரு வினாடி திகைத்தார். பிறகு சுற்றிலும் கண்களை ஓடவிட்டார். தர்பாரில் அத்தனை மந்திரிகளும் பிரதானிகளும் வெறும் சாதாரண வெள்ளை உடை உடுத்தியிருந்தார்கள். மன்னரும் அப்படித்தான் உடையணிந்திருந்தார். யார் கழுத்திலும் காதிலும் வீர கண்டிகளோ குண்டலங்களோ கவசங்களோ இல்லை. இந்த வினோதத்தை பார்த்ததும் வெகுண்ட இந்திரோஜி, ஏன் யாருக்கும் அணிகலன்கள் இல்லையா, அலங்காரம் இல்லையா என்று வினவினார். மகாராஜா இந்திரோஜியை உற்று பார்த்தார். இந்திரோஜி, நீங்கள்தான் நிரம்ப ஆபரணங்களை அணிந்திருக்கிறீர்களே, உங்கள் உடைதான் அலங்கார உடையாக இருக்கிறதே என்றும் சொன்னார். இந்த தர்பாரை பற்றி நான் சொன்னேன் என்றார் இந்திரோஜி. இதோ இவரை பார்க்கவில்லையா நீங்கள் என்ற ஷாகு பக்கத்து மஞ்சத்தில் இருந்த காண்டியாவை காட்டினார். காண்டியாவுக்கு அன்று அலங்காரம் பிரமாதமாக இருந்தது. கழுத்தில் முத்து மாலை, தமது இரத்தின தலைப்பாகையை கூட மகாராஜா அதன் தலையில் வைத்திருந்தார். இந்திரோஜி கடும் கோபம் கொண்டார். அது நாய் என்றார். ஷாகு புன்முறுவல் கொண்டார். அலங்காரத்தால் அது உயரவில்லை என்றார். ஏன், மனிதன் கூட குணத்தினால்தான் உயர்கிறான், பணத்தால் அல்ல. வீரச் செயல்களால் உயருகிறான், அலங்காரத்தால் அல்ல. அப்படி செயல்களை பார்த்தாலும் இது என் உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்று கூறினார் புன்முறுவலினூடே. இந்திரோஜி ஒரு வினாடி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். பிறகு மண்டியிட்டு தலை வணங்கினார் மன்னனுக்கு. தங்கள் யுக்திக்கு என் வணக்கம் என்றும் கூறினார் வணங்கிய நிலையில். யுக்தி என்னுடையதல்ல என்று கூறிய மகாராஜா திரும்பி பார்த்தார். தர்பார் மண்டபத்தின் மூலையிலிருந்து வீருபாய் வந்தாள். அவள் நடையில் அலங்காரம் இருந்தது. பார்வையில் அதிகாரமும் அழகும் கலந்திருந்தன. மகாராணி என்று தலைவணங்கினார் அந்த பிம்பத்தை நோக்கி இந்திரோஜி. அவள் மகாராணி அல்ல என்று திருத்தினார் மகாராஜா.
வேறு யார்? என் குரு. குருவா? சில வேளைகளில் புரியவில்லை மகாராஜா என்றார் இந்திரோஜி. புரியாததற்கு ஏதுமில்லை என்ற ஷாஹு, மகாராஜா வீருபாயின் அடிமை என்பது சத்தாராவில் எல்லோருக்கும் தெரியும் என்று கூறினார். பிரமிப்பு தரும் அந்த அழகை பார்த்து வியந்தார் இந்திரோஜி. ஆண்டவன் கொடுத்த அலங்காரம் இருக்கும்போது மனித அலங்காரம் தேவையில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அவளை ஷாகுவும் பார்த்தார். வீருபாய் புன்முறுவலுடன் எட்ட நின்றிருந்தாள். அவள் கருவைர விழிகளையும் இரத்தின உதடுகளையும் புன்சிரிப்பில் லேசாக வெளிப்பட்ட இரு முத்துக்களையும் கவனித்தார். இவளுக்கு அலங்காரம் இல்லையாம், ஆபரணங்கள் இல்லையாம் என்று தனக்குள் உவந்து கொண்டார். சாண்டில்யனின் சிறுகதை அலங்காரம் இனிதே நிறைவடைந்தது.